ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கேவியார் அப்படின்ற ஒரு லக்ஸரிஸான ஃபுட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கேவியார்ன்ற விஷயத்த நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை அடிக்கடி பிளாக் கோல்டுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நம்ம இப்போது இது எங்கேருந்து வருது, இது எப்படி உருவாகுது, ஏன் இது இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கேவியாருன்னா என்னென்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுப்போம். ஸ்டர்ஜியான், பெலுகா இந்த மாதிரி மீன்களோட முட்டைகளை எடுத்து அதை கரெக்டான உப்பு டேஸ்ட்டில் வர வச்சு கொடுக்கறது தான் இந்த கேவியார்னு சொல்கிறாங்க. இந்த பளபளன்னு இருக்கிற கருப்பு முத்துக்கள் போல் இருக்கிற இந்த கேவியார் பல நூற்றாண்டாக புகழ் வாய்ந்து வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். பல பேர் பல ராஜாக்கள் கிட்ட இந்த கேவியார்ன்ற விஷயம் ரொம்ப புகழ் பெற்று இருந்திருக்கு. சரி, அப்படி என்ன இது அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பதில் இது கிடைக்கிறது ரொம்ப ரேரானது. ஆல்சோ இதோட டேஸ்ட்லேயும் இருக்குது. இது அந்த காலத்தில் இருந்த ரஷ்யன் டார்ஸ் அப்புறம் பெர்ஷியன் ராயல்ட்டிக்கு நடுவில் வசதியாக பார்க்கப்படுற ஒரு டிஷ்ஷாக இருந்தது. இது தண்ணியில் இருந்து பிளேட்டுக்கு வர ஜேர்னியை ரொம்ப வியக்க வைக்கணும்னு சொல்லலாங்க. இந்த கேவியார் ரொம்ப ஸ்கில்லு, ப்ரெசிஷன் நிறைஞ்ச ஒரு மனிதர்களால் மட்டும்தான் போய் எடுக்க முடியும். அப்படி அந்த ஸ்டர்ஜியான், பெலுகா இந்த மாதிரி போடுற முட்டைகளை ரொம்ப கவனமாக எடுத்து அதை பர்ஃபெக்டான சால்ட் டேஸ்ட் அளவில் சேர்த்து அதை பத்திரம் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் வெறும் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட நேச்சுரல் டேஸ்ட்டையும் ஏற்றுறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வெரைட்டியை பற்றி பார்ப்போம். இந்த கேவியார்னால் வெறும் ஒரு கேவியார் மட்டும் இல்லை, இது வெறும் ஒரு வகை அப்படின்லாம் இல்லை. இதில் பல வகை இருக்குது. ஒன்றுக்கும் யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் விலையும் இருந்துகிட்ருக்கு. இதில் ரொம்ப மதிக்கத்தக்க கூடிய கேவியார் பார்த்திங்கன்னா அது பெலுகாவோட கேவியார் தான். இந்த பெலுகான்றது ஒரு வகையான திமிங்கலம்னு சொல்லலாம். இதோட கேவியார் ரொம்ப பெருசாகவும் டெலிகேட் டேஸ்ட் நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஓஸ்ட்ராவோட கேவியார் ஒரு மாதிரி நட்டு டேஸ்ட்டு தரும். அப்புறம் செவ்ருகாவோட கேவியார் ஒரு மாதிரி ரோபோஸ்ட் டேஸ்ட் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த கேவியார்லாம் அதோட சைஸு, கலரு, கெட்டித்தன்மை, அதாவது ஃபர்ம்னஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி அது கிரேடாக பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிறதும் ஒவ்வொன்றும் மார்க்கெட்டில் ஒரு விலை இருக்குது. சரி, இந்த கேவியார் ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. அதனாலேயே அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டர்ஜியான் ஃபிஷ்ன்றதை எடுத்துக்கோங்க, இது மெச்சூர் ஆகிறதுக்கே பல வருஷம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி மெச்சூர்ட் ஆகி இது முட்டை போட்டாலும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடும் அப்படின்றாங்க. அதுவும் இந்த பெலுகா, ஸ்டர்ஜியான்லாம் இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷிஸில் இருக்குது. அதாவது இது ரொம்ப அழிஞ்சிட்டு வர ஒரு ஸ்பீஷிஸாகவே இருந்துகிட்ருக்கு. அதனாலேயே இதை சுற்றி இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இதை ஃபார்மிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த கேவியார் மார்க்கெட்டில் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கப்படுது. இந்த கேவியார் புகழ் இதோட டேஸ்ட்டையும் தாண்டி பல கல்ச்சர்ஸில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான இடத்த பிடிச்சி வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ரஷ்யன் பேன்குன்ஸ்லேருந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் குசைன் வரைக்கும் இந்த கேவியார் அதில் இடம் பிடிச்சிருக்கு. கேவியார் ரொம்ப விலை இருக்கிற ஒரு ஷாம்பெயின் அப்புறம் பில்லினிஸ் கூட தான் சர்வ் பண்ணுவாங்க. இது அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸையே ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இந்த கேவியார் ப்ராஸ்பெரிட்டிக்கு ஒரு சிம்பிளாக பல கல்ச்சர்ஸில், செலிப்ரேஷனில், ரிச்சுவலில் இடம் பிடிச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். எங்கே லக்ஸரி இருக்கோ அங்கே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். கேவியார் இண்டஸ்ட்ரி ரொம்ப சஸ்டெயினபிலிட்டியான சேலஞ்சஸை பல ஃபேஸ் பண்ணிட்டு வருதுன்னே சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஓவர் ஃபிஷிங்கால் இந்த பெலுகா, ஸ்டர்ஜியான்லாம் அழிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. அதனாலேயே இதோட பாப்புலேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இதோட ஃபார்மிங் பண்ணுறதே ரொம்ப சஸ்டெயினபிளாக கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. அதனாலேயே இதோட ஃபார்மிங் ரொம்ப சஸ்டெயினபிளாக பண்ண வேண்டிய கட்டாயத்திலே பண்ணிட்டு வராங்க. ஆனால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க, நிறைய இந்த கேவியாரை சாப்பிட்றவங்க இந்த கான்ஷியஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எத்திக்கல் வழியாக நிறைய வேறு ஒரு ஃபிஷ்ஷோட கேவியாரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது செலமன் இந்த மாதிரி ஃபிஷ்ஷுங்களோட கேவியாரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த கேவியார் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.